ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உனக்காக நல்லது சொல்ல வந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்வதை இன்றாவது கேட்பாயா? எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க நினைக்கிறனே, உன் வாழ்வில் நடக்கக்கூடிய சில தகாத விஷயங்களை பார்ப்பதாலும் மனம் வருந்துவதாலும் தானே என்னை விட்டு விலகி விலகி போகிறாய். எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீராது என நீ ஒருபோதும் தவறாக நினைக்க வேண்டாம். நீ இத்தனை முன்ஜென்ம பிறவிகளில் செய்த பாவம்தானே இப்போது உன்னை துரத்தி வந்து உனக்கான வலியையும் வேதனையையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இனிமேலாவது இந்த பிறவியிலாவது எந்த பாவமும் செய்யாத நல்ல பிள்ளையாக நீ வாழ வேண்டும் என்றுதானே உனக்கான நல்லதை தேடி தேடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு முறை சிந்தித்து பார். ஒருபோதும் இனிமேல் யாருக்கும் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என மன உறுதியை எடுத்துக்கொள் என் செல்வமே. நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கும் போது நிச்சயமாக நான் உன் வாழ்வில் எந்த தவறும் நடக்க விட மாட்டேன். நீ நினைத்தது அனைத்தும் நல்லதாக மட்டும்தான் நடக்கும். இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சோதனைகளும் மிகப்பெரிய சவால்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் கூட அன்போடும் நம்பிக்கையோடும் நீ என்னை வணங்கி வருவதால் தான் உனக்கான உறுதியான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன். பல வருடங்கள் ஆகிவிட்டது தானே. நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போதெல்லாம் எதற்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது. நீயும் தொடர்ந்து என்னிடம் ஏதாவது வேண்டுதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளால் நீ என்னிடம் கேட்ட பல விஷயங்களை உனக்கு வழங்க முடியாத சூழ்நிலையில் நானும் மாட்டிக்கொண்டு முடித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போது உன் பாவ ஜென்ம முன்ஜென்ம கர்மாக்களை எல்லாம் முடித்து வைத்து உனக்கான நல்லதை வழங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. இப்போதே உனது கஷ்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி உனக்கான நன்மைகளை தருவதற்காக நான் வந்துவிட்டேன். இனிமேல் நீ கவலைப்படவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. உனக்கு மன அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உனக்காகவே நான் உருவாக்கப் போகிறேன். நீ இத்தனை நாள் இருந்த இடமும் இத்தனை நாள் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருந்த கஷ்டமும் கவலைகளும் துன்பமும் துயரமும் கூட இப்போதெல்லாம் உன்னை விட்டு விலகி போய் இப்போது எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லம்சமாய் மாறப்போகிறது. நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்க வேண்டுமானால் இந்த முருகனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வந்தாலே போதும். அதற்கான பலனாய் நீ நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடி வருவதை உன்னால் உணர முடியும் என் செல்வமே. தலைத்து செழித்த மரத்திலிருந்து தானே எல்லாருக்கும் நிழல் கிடைக்கும். அதேபோல நீ என்னை மிகவும் வணங்கி பிரயத்தனப்பட்டு அன்பையும் எனக்கு வாரி வழங்கியதால் தான் என்னுடைய அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து விட்டேன். திருப்பங்களும் மாற்றங்களும் இப்போது உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையை மலரச் செய்வது மட்டும்தான் இப்போது என்னுடைய நோக்கமாக மாறிவிட்டது என் செல்வமே. உன்னுடைய விதியை புரட்டியடிக்க இந்த முருகனை நீ வணங்கினாலே போதும். உன்னை துன்பப்படுத்தக்கூடிய விதியெல்லாம் வந்த வழியே திரும்ப சென்றுவிடும். உன் மனநிலைமையையும் மாற்றி அமைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுத்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்வமே. என்னை மனதினால் துதித்து உன் வாயினால் முருகா முருகா என என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது உன் கவலைகள் எல்லாம் தீயில் போட்ட தூசாக நொறுங்கி பொசுங்கி போகப் போகிறது. இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இருக்காது என் செல்வமே. துன்பத்தை நினைத்து துடித்து கொண்டிருக்கும் உன் மனது கவலையால் ஆக்கிரமித்து கலங்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியும். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகி போகும்படி இந்த ஜென்மத்தை நீ எடுத்ததின் காரணமாய் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் வந்துள்ளேன். மறந்து போக நினைத்தாலும் கூட மீண்டும் மீண்டும் உன் மனதில் வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கும் எல்லா கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். பிறவி வினையால் உனக்கு ஏற்பட்ட சாபங்களை போக்கி இந்த வேலவனின் ஆசீர்வாதம் உனக்கு முழுவதுமாய் கிடைக்கும்படி நான் அருள் செய்கிறேன் என் செல்வமே. எப்போதும் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, யாரிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் சரி, யார் சொன்னது சரி என்பதை பற்றி யோசிக்காமல் யார் சொன்ன விஷயங்களில் எது சரி என்பதுதான் முக்கியம் என யோசிக்க பழகு. ஏனெனில் கெட்டவர்கள் நல்லவர்கள் நல்லதை கூட சொல்லலாம். நல்ல மனிதர்கள் அவர்கள் சுயநலத்திற்காக ஏதாவது கெட்ட விஷயத்தை கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் சரி,
நீ எப்போதும் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய ஆளாக இருந்துவிடு. கண்டதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது உன் வாழ்வில் மேலும் மேலும் துயரங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும் என் செல்வமே. அச்சம் என்கிற ஒன்றுதான் உன்னை அதிகம் கொல்லும் என்பதை புரிந்து கொண்டு கடந்த கால நினைவுகளை தூக்கி தூரமாய் போட்டுவிடு. வேதனைகள் உனக்கு வலியை கொடுத்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன். உனக்கான நம்பிக்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நினைத்து வழிபடுகிறாயோ அந்த அளவிற்கு அதற்குரிய பலன்களையும் உன் வாழ்வில் நான் கொடுப்பேன் என் செல்வமே. என்னையே நம்பி வணங்கி வரும் உனக்கு இனிமேலும் துன்பத்தில் மூழ்கும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன். அதனால் தானே உன்னை காப்பாற்ற அவசரமாய் ஓடி வந்தேன். காலத்தின் சுமையாலும் வேதனையோடு கூடிய நினைவுகளாலும் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிந்ததால் தான் எல்லாவற்றையும் சரி செய்து உன் வாழ்க்கையை உயர வைப்பதற்காக நான் வந்துவிட்டேன். அன்பு குழந்தையே, மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உன் வாழ்க்கை பயணத்தில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே. உனக்கு துணையாக நானே இருந்து உன்னை வழி நடத்தப் போகிறேன். ஆனால் நீயோ பழையதை மறக்காமல் மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நீ எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதுதானே சிறந்தது. மற்றவர்களுக்கு நீ எப்படி பேசலாம், மற்றவர்களுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என யோசிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு மற்றவர்கள் எந்த அளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என யோசித்து அதன்படி உன் வாழ்க்கையை திறமையாய் அமைத்து கொள்ள பழகு. என் காலில் விழுந்த உன்னை இனி யார் காலிலும் விழும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கொடுக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை நான் சிறப்பாய் மாற்றி அமைக்கப் போகிறேன். எல்லா கவலைகளையும் மறந்து உன் முகத்தில் புன்னகை பூக்கும்படி என்னுடைய செயல்கள் இருக்கப் போகிறது. ஐயோ, நான் விழுந்து விடுவேனோ தோற்று விடுவேனோ என நினைத்து பயந்து கொண்டே வாழாதே. கீழே விழுந்தாலும் என்னால் எழுந்து நிற்க முடியும். என் அப்பன் முருகன் எனக்கு துணை இருப்பார் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார். மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய்து கிடைக்காமல் போவதற்கு வாழ்க்கை ஒன்றும் எட்டா கனி இல்லையே. நிச்சயமாக என்னையே நம்பி வழிபடும் உனக்கு அதன் பலனாக மென்மேலும் உயர்வை கொடுக்கத்தான் போகிறேன். நான் உனக்கு துணையாயிருந்து உன் வாழ்க்கையை மலரச் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? நிச்சயமாக சிற்பி போல நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாய் செதுக்கத்தான் போகிறேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் கனவுகளெல்லாம் தண்ணீரில் போட்ட கோலம் போல கலைந்து கொண்டே இருந்ததல்லவா? இனிமேல் அந்த கவலையே இல்லை. கற்களால் செடித்த அழகிய சிற்பம் போல உன் வாழ்க்கை கனவுகளை நான் நனவாய் மாற்றி கொடுப்பேன். பலத்தோடு இருக்கும் உன் உள்ளம் எதை கண்டும் தடுமாற்றம் கொள்ளக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய பலவீனத்தை எல்லாம் அகற்றி உனக்கான பலத்தை நான் அதிகரித்து கொடுக்கப் போகிறேன். நெருப்பினில் வெந்து நீரினில் குளித்தால்தானே தங்கம் என்பது நகையாய் மாறும். அதே போலதான் நீயும் தோல்வியை கடந்து வந்து வெற்றியை தொடப்போகிறாய் என்றால் அதற்கு பல சோதனைகள் வரும். ஆனால் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும்.